அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவோம். அப்படி சொன்னான்னா ஆளுக்கு பாதியாக பிரிச்சுட்டு 2 பேரும் சௌக்கியமாக இருங்கோன்னு. அப்போ சொல்கிறா, ராமாயணம் கேட்டிருக்கியோ அப்படின்னா, வலிய வந்தது அம்மா வாங்கி கொடுத்தா ராஜ்யத்தை, அப்பேற்பட்ட அகண்ட ராஜ்யம் வந்தால் கூட வாங்கிக்க மாட்டேன்னு பரதன் இருந்தான்ப்பா. ஏன்னர், அதுதான் பிராத்திரு விஸ்வாசம். அண்ணா மேலே இருந்த பிரியம். வாங்கிக்க மாட்டேன்னா அவன் நீ தான் வந்து வாங்கிக்கணும்னா, இவர் நான் வாங்கிக்க மாட்டேன் நீ தான் வச்சுக்கணும்னு இந்த 2 அண்ணா தம்பியில் எப்படி போட்டி போட்டான்னா, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாங்கிறதுக்கு போட்டி. எனக்கு வேணும் உனக்கு வேணுங்கிறதுக்கு போட்டி இல்லை, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு போட்டி. அப்போ ஏற்பட்ட ராமனும் பரதனும் இருந்த நாட்டிலே அப்போ அண்ணா தம்பிகளுக்குள்ள சண்டை போடுவா. ராமனும் பரதனும் நடந்த மண்ணுப்பாது. அப்பேற்பட்ட மகான்கள் இருந்த பூமியில் அந்த வாசனை கொஞ்சமான நமக்கு இருக்க வேண்டாமா? பெருங்காயம் வச்ச டப்பாம்பா, அதுக்கு கூட வாசனை இருக்கு, நமக்கு இந்த நல்ல வாசனை இருக்க வேண்டாமா? அதனால என் எதிர்க்க எங்காது பட ராமலக்ஷ்மணார் இருந்த இடத்துல, அந்த அண்ணா தம்பியில் இருந்த இடத்துல அண்ணா தம்பியில் கேஸுன்னு கேட்குறாப்புல இருக்கப்படாதுப்பா. போயிட்டு வா அப்படின்னா, அவரோட சரித்திரம் எப்போவோ திரேதாயுகத்தில் இருந்த ராமரோட நடத்த கலியுகத்தில் எப்படி ஒரு வேஷத்தில் இருக்கிறவாளை கூட திருத்தரத்துக்கு உதவுறதுன்னு தெரியுது. அப்படின்னா சாரித்திரேனச்ச கோ யுக்தா, அப்படி அவனோட சரித்திரம் இன்னைக்கு கேட்டால் கூட திருத்தராப்புல இருக்கு நம்மளை. அப்படின்னா வாழ்ந்து காமிச்சிருக்கான். இப்படி அண்ணாவா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், எல்லாம் பரதன்ட்ட எப்படி கேட்குற வந்து அவர் நந்தி கிராமத்தில் இவர் வந்து அழிச்சுன்னு போகணும்னு திருப்பி கேட்கறதே இல்லை இல்லை நீ தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு பாதியும் கொடுத்துட்டு, அப்போ என்ன சொல்லி கொடுக்குறான்னு இவ்வாறு இதை வச்சுன்னு போய் 14 வருஷம் பார்த்துக்கோ, அம்மாவை திட்டமாட்டேன், அம்மாவை ஜாகிரதையாக பார்த்துப்பேன்னு கேரண்டி கொடுத்துட்டு போங்கிற. எந்த அம்மாவை காத்துக்கு போனாதான் ஆச்சுன்னு ஒத்த கால் நின்ன அம்மாவை ஜாகிரதையாக பார்த்துப்பேன், அம்மாட்ட கோச்சிக்க மாட்டேன் கேரண்டி கொடுங்கிற. நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நல்ல 4 சாத்து, என்னால் தான் முடியல நீனாலும் 4 சாத்து. ஏன் அப்படின்னார், பித்ருதேவோ பவன்னு சொல்கிறதுக்கு முன்னாலே மாத்ரு தேவோ பவன்னு சொல்லிடுத்து வேதம். அப்படின்னா அந்த 3 பேர்கிட்ட மட்டும் தகுதியே பார்க்கப்படாது, அவள்கிட்ட பக்தி தான் பண்ணலாம், தகுதியே பார்க்கக்கூடாது. யாருன்னர், அம்மா அப்பா குரு. இதான அம்மாவில் நல்ல அம்மா கெட்ட அம்மா, நல்ல அப்பா கெட்ட அப்பா, நல்ல குரு கெட்ட குருன்னு கிடையாது. அவள் எப்படி இருந்தாலும் இந்த ஸ்தானம் நமக்கு அம்மான்னு இருந்தால், அப்பான்னு இருந்ததுதான், குருன்னு இருந்தால் நம்ம பக்தி பண்ண வேண்டியதுதான். அவளை கொஷின் பண்ணுறதுக்கோ கேட்கறதுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது. அவள் என்ன பண்ணுறாளோ அதுதான், அதுக்கு தலைவணங்கி போகிறது ஏற்றுக்கிறது தான் குழந்தைகளோட சிஷ்யனோட கடமை. அப்படி இருக்கிறதே அம்மா ஏதோ அப்படி பண்ணினா அப்படிங்கிறதுக்காக இவர் கோச்சுண்டு என்னன்னு யாருக்கு பண்ணினாலும் அவரே கோச்சுக்கல, அவருக்கு பண்ணிட்டாருன்னு இவரையும் கோச்சுப்பானே மாட்டேன், கோச்சிக்கப்படாதுங்கிற, பேசக்கூடாது. அதே மாதிரி பரதன் வரத்தை பார்த்துட்டு லக்ஷ்மணர் சந்தேகப்பட்டு, லக்ஷ்மணர் எப்பொழுதுமே கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு தான், அது ஆதிசேஷனோ இல்லையோ சொரன்னு சீரிண்டு தான் இருப்பார். அப்போ என்ன பண்ணுறார், பார்த்துட்டு நம்மள காட்டுக்கு துரத்தினது போறாதுன்னு இன்னும் இங்கேயே வந்து பறிக்கிறதுக்கு சேனையோட வரான். அப்போ லக்ஷ்மணனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். அதான் ஒரு மனுஷா இந்த ராமாயணத்திலெல்லாம் பாகவதம் மகாபாரதத்தில் எப்படி இருக்குன்னு, ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்காக இருந்தால் எப்படி இல்லை அவளுக்கு குறைகள் இருக்கும், ஸ்லிப்பாவா, அதை எப்படி
ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணிக்கணும்னு நமக்கு சொல்கிறது தான். அதோட இதெல்லாம் பெரிய லெசன் தான், பாட புஸ்தகத்தில் வைக்க வேண்டியது தான். இதை பாட புஸ்தகமாக படிச்சிருந்த வரைக்கும் எல்லாரும் நல்லவாடாக தான் இருந்தா. அப்படி இருந்தார். ராஜான்னா எப்படி இருக்கணும், அந்த காம்பீரியம், இந்த ராஜாவுக்கு உண்டான அந்த கம்பீரம் இருக்கணும். அந்த பொசிஷனுக்கு ஏற்ற ஒரு இருக்கணும் இல்லையோ. நாம வேணா சொல்லலாம் பந்தாங்க இருந்தாலாம், அது அப்படிலாம் இல்லை. அந்தந்த பொசிஷனுக்கு உண்டான யோக்கியதைக்கு உண்டான இருக்கணும், இருந்தாதான் நல்லா இருக்கும். இவர் என்ன பண்ணார், அத்தனை சிரமப்பட்டு சமுத்திரத்தை அணைகட்டி லங்கையில் போய் அத்தனை பேரையும் ஜெயிச்சு ராவண வதம் பண்ணி சீதையை மீட்டுண்டு வந்தாச்சு. போய் அழிச்சுன்னு வந்தா என்ன பண்ணார்னார், நிர்தாட்சிணியமா அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொன்ன. இப்போ எல்லாருமே ராமர் மேலே கேஸ் போடுறதே இதுக்கு தான். பட்டிமண்டபம் முழுக்கல என்ன பண்ணினது அயோக்கியத்தனமா, ஏன் இப்படி பண்ணினார்னார். இங்கிலீஷில் சொல்கிறாரு இல்லையோ, இங்கிலீஷில் கூட அதுதான் சொல்கிறா. என்னென்ன வெள்ளக்காராளு கூட அதுதான் எதிர்பார்க்க. என்னென்ன சீசர்ஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னா அதைத்தான் ஏன் ராமர் பண்ணார். ராமர் பண்ணுறதை பார்த்துட்டு தான் அவள் இந்த பழமொழியை எழுதினான். ராஜாங்கிறதுனால நான் எப்படி வேணா இருப்பேன், என் குடும்பம் எப்படி வேணா இருக்கும், ஒரு பய கேட்க முடியாது. ராஜாங்கிறவா தேசத்தில் உள்ள பிரஜைகளுக்கு பதில் சொல்றதுக்கும் கடமைப்பட்டிருக்கா. கேள்வி கேட்கலாம். நமது பாரம்பரியம் அப்படிதானே இருந்திருக்கு. எல்லா ராஜாக்கள்ங்கிறோம். ராஜாக்கள்லாம் அப்படி இருக்கிறது எவ்வளவு நீதிமானா இருந்திருக்கா. மனுநீதி சோழன் ஒரு சோழ ராஜாவை பத்தி சொல்றதே. நாட்டில் இருந்த ஒரு மாடு ஒரு கேட்கறதுன்னா கேள்வி கேட்க முடியுமா? இந்த காலத்தில் மனுஷனே கேட்க முடியல. சிஎம்ஐயும் பிஎம்ஐயும் ஏதானே எழுத்து கேட்டாக்க மறுநாளைக்கு குண்டாசு வீட்டுக்கு வந்துடுவா, அவ்வளவுதான். இதுதான் மக்களாட்சியில் நாம் பார்த்தது. ஆனால் மன்னராட்சியில் எப்படி இருந்ததுன்னு நிற்க வச்சு கேள்வி கேட்குறாப்புல இருந்தது. யாராக இருந்தாலும் பிரஜைகளை, சாமானிய பிரஜைகள்லாம் முதற்கொண்டு ஆராய்ச்சி மணியை அடித்து என்ன இப்படி பண்ணியிருக்கே. பின்னால் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் வரப்போகிறது. ஒரு அந்தனர் கேட்குறாரு, நீ என்ன பெரிய ராமராஜ்யம் ஆட்சி பண்ண, எப்படி என் குழந்தை செத்து போச்சு, மூத்தவா இருக்க இளையவா போகிறதெல்லாம் தோஷமாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதனால, என்ன ராஜா தர்ம வழியில் போகலைன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொல்றது சாஸ்திரம். நம்ம தப்பு பண்ணணுங்கிறது இல்லை. தர்ம வழியில் ராஜ்ய பாலிப்பாலியம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னார். மாதம் மழை ஒழுங்கா பொழியலைன்னு மாதம் மும்மாறி எதுக்குன்னு சொன்னார். வேதம் வேதியர்க்கு ஒரு மழை, நீதி தவறாத மன்னருக்காக ஒரு மழை, கற்பு தவறாத மாதருக்காக ஒரு மழை. மாதம் மும்மாறி பெய்யணும். மழைன்னா நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு ரெயின் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னார். ஒரேடியாக ஒரு மாதம் முழுக்கலும் கொட்டி தீர்த்து ஊடெல்லாம் வெள்ளக்காடாக பண்ணி எல்லாத்தையும் முழுகடிச்சு கலையபுரம் பண்ணிட்டு போகிறதும் மழை இல்லை. அதுக்காக 5 வருஷம் பெய்யாதையே இருந்து டேங்கில் தண்ணி வாங்குறாப்புல வைக்கிறதும் இல்லை. அப்போ என்ன பண்ணோம்னார், டான்னு மாதம் மும்மாறி பொழியணும். ஆண்டாள தானே சொல்றா, தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல்லுகளை. அந்த 3 மழை யாராருக்கு அப்படின்னு, ஒன்று வேதம் ஓதுற வேதியர்க்கு ஒரு மழை. அந்தனா பிறந்தவன் அந்த வேதத்தை ஓதிண்டே இருக்கணும், அதுதான் அவரோட வேலை. 24 hours ஃபுல் டைம் ஜாப். அதான் அப்படி பண்ணினான்னா அதுக்காக ஒரு மழை. அதையும் எதுக்காக, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காத ஆத்மார்த்தமாக பண்ணுறது. அப்படி பண்ணினா அதுக்கு ஒரு மழை. ராஜா, நாட்டில் ஆள்ற ராஜா நீதி தவறாத, தர்ம நெறி தவறாத சட்டத்திட்டம் போட்டு ஆட்சி பண்ணான்னா அவரோட அந்த நீதிக்காக ஒரு மழை. மாதர்கள்லாம் கற்பு நெறியோடு இருந்தாள்னா பெண்களோட அந்த கற்பு நெறிக்காக ஒரு மழை. அப்படின்னா எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு. அதனால ராஜா நான் எப்படி வேணா இருப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு பவர் இருக்குன்னு பண்ண முடியாது. அப்படி மீறினா இருக்கிறதுக்கு உரிமை பிரஜைகளுக்கும் உண்டு. அப்படிதான் கேட்குற. நீ நல்லவனா இருந்து ஆட்சி பண்ணியிருந்தீன்னா எப்படி நாங்கள் வீட்டில் மூத்தவா இருக்க பெத்தவா இருக்க குழந்தை போகும்.
அப்போ ஆட்சியில் சரியில்லைன்னு அர்த்தம்னு தான் கேட்குறா. ராமரே நடுங்கி போயிடுற. அதனால் அந்த ராஜாவாக இருக்கிறதுனால அந்த நேர்மையாக தான் ஆட்சி பண்ணி ஆகணும். பொறுப்பு அவளுக்கு இருக்குது. அவள் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. அதனால் பிரஜைகளுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத இருக்கணுங்கிறதுக்காக தான் சீதையை அவர் அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார். அப்படி இருந்ததுனால இவரோட மனசில் அப்படி கல்மஷம் இல்லாத உலக நேதிக்க அசம்பின்ன ஆரிய மரியாதா, காளிதாசன் சொன்னானே ராமனை பற்றி, அந்த மரியாதையை அந்த குலைக்க மாட்டார், அதுலேருந்து மீற மாட்டான். நாளைக்கு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு வருஷம் இன்னொருத்தர் வீட்டில் போய் இருந்திருக்கா, அதே தான் பேச்சுக்கு இடம் கொடுத்துறாப்புல ஆகிடும். அது கொடுக்கக்கூடாது. ஒரு சந்தேகப்பட்டு பேசுறது கூட இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் சீதையை அக்னி பிரவேசம் பண்ணிட்டு வான்னார். இன்னும் என்னன்னார், அவருக்கு தெரியும் தன்னோட மனைவி எப்பேற்பட்டவள்னு, அவளுக்கும் தெரியும் நம்ம ஆத்துக்காரர் அவர் சந்தேகத்தில் சொல்லலை, எதுக்கோ சொல்கிறாருன்னு தெரியும். அதனால தான் அவளும் போறேன்னு. அது புரியலன்னா என்ன பண்ணிருப்பேன்னார், உங்களுக்கே மேலே சந்தேகம் வந்துருத்தானு உடனே சண்டைக்கு வந்திருப்போம். அதுக்கு தான் உங்கள் குடும்பமே இப்படி தான், எத்தை பார்த்தாலும் சந்தேகப்படுறது தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கணுமோ இல்லையோ. பண்ணல, அப்படியே பண்ண. ஏன்னு அப்படி பண்ணினத்தினான புடம் போட்ட தங்கத்தை நெருப்பில் போட்டு போட்டு எடுக்க என்னென்னு ஜொலிக்கிறதே வழியே அது ஒன்றும் கரிய போயிடல, சாம்பலாக போயிடல. அப்படி தன்னோட ஒய்ஃபு மாசு மறுவற்ற பத்திரமாத்த தங்கம், புடம் போட்ட தங்கம்னு உலகத்துக்கு பிரகடனப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அக்னி பிரவேசம் பண்ணு. அவர் சந்தேகத்தில் பண்ணல, சொல்லலை. இது ஒரு ராஜாவா தன்னோட கடமை பண்ணினார். இது ஒரு தரம் பண்ணினார்னா பின்னால் ஆட்சி பண்ணுறதையும் திருப்பி அதே மாதிரி சோதனை வரப்போகிறது. யாரோ பேசினா, நாட்டில் இவர் நகர்வலம் போகிறதே குடிசையில் இருக்கார். ஆமாம் ஆமாம், எங்கேயோ போய் ஒரு வருஷம் இந்த வேலையை தூக்கின்னு வந்துட்டார், நம்ம ராஜாவே வச்சுன்னுக்க, நம்ம இருந்தால் என்ன வீட்டில்னா ரோசமாக போயிடுத்து. எப்போ பிரஜைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கிசுகிசுப்பு வர ஆரம்பிச்சு கொடுத்தோ அவ்வளவுதான். உடனேயே அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது ராஜாக்களோட கடமை. சொல்கிறவன் சொல்லிட்டு தான் சார் இருப்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம அப்படின்னு இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணார், சீதையை கொண்டு காட்டில் விடு அப்படின்னு. காட்டில் விடு அப்படின்னா யாரை விட்டு விடச்சோன்னா லக்ஷ்மணரை விட்டு கொண்டு விடச்சொல்றார். ரதத்தில் ஏற்றி காட்டில் கொண்டு விட்டுட்டுவான்னு. என்ன ஒரு யார் வேடிக்கை, இந்த கஷ்டம்லாம் யார் பட்டான்னு, எவோ சாட்சாத் மகாலட்சுமியும் அவளுக்கு. அப்படின்னா மகாலட்சுமியாக இருந்தால் கூட ஒரு மனுஷியாக பிறந்து வந்துட்டா இதை மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரத்தான் வரும். இதுதான் என்ன அப்படின்னார். அதனால நம்ம சாதாரண பொம்மநாட்டிக்கெல்லாம் எனக்கே இந்த கஷ்டம் வந்தது, எனக்கே இந்த கஷ்டம், நமக்கு கஷ்டம் வராத இருக்கிறோம், மனுஷாளுக்கு கஷ்டம் வராது, என்ன ஆடு மாடுக்கு வருமா என்ன, வரத்தான் வரும். அப்போ என்ன, அந்த வரத்தில் ஜெயிச்சு வர்றது தான் கெட்டிக்காராளை வழிய மூஞ்சியை தூக்கிட்டு தோத்து போகிறது கெட்டிக்காரா இல்லை. ஒருத்தர் கடன் வாங்கிட்டார், ரொம்ப தலைக்கு மேலே கடன் வாங்கிட்டார், கடன்காரன் உத்தரவு தாங்கல்ல. பெரியவாள்கிட்ட வந்து கேட்குறார், அழுதார். அவர் என்ன பண்ண எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார். பெரியவாள்கிட்ட சொன்னார், என்னால் தாங்கலை, அதனால் தூக்கு போட்டுடலாம் போல இருக்குது அப்படின்னு. உடனே பெரியவா கேட்டால், அதுக்கு அனுகிரகம் வாங்க வந்திருக்கியான்னு. ஏன்னா எல்லாரும் கல்யாணத்துக்கு அனுகிரகம் வாங்க, பூனலுக்கு அனுகிரகம், சீமந்தத்துக்கு, வீடு கட்டத்துக்கெல்லாம் வரா. நீ என்னமோ தூக்கு போட்டுக்கு போகிறேன்னா போக வேண்டியதானே, இங்கே மடத்துக்கு வருவானே, அதை எங்காதில் போடுவானே. நான் என்ன அனுகிரகம் பண்ணாது, அதுக்கு ஒன்றுக்கு தான், அதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்தேயான்னு. கயிறை வச்சு அதையும் தொட்டு கொடுங்கோ, திருமகலேஸ்வரரை தொட்டு கொடுக்குறா. இவர் இதை எதிர்பார்க்கல. அவர் ஐயோ அப்படியா பதறிண்டு என்ன பாச்சு ஏதா பாச்சுன்னு கேட்பறாக்குன்னா இவர் கூலா ஜோக் அடிக்கிறார். நான் அதுக்கும் அனுகிரகம் பண்ணணுமா? அவன் என்ன பதில் சொல்லுவார்? அவர் திருன்னு முழிக்கிறார். சரி, உன்னை யாரு கடன் வாங்க சொன்னான்னு. யாரு கடன் வாங்க சொன்னான்னா போறல்ல வாங்கினேன். என்ன கடன் வாங்கறதுக்கு வருமானம் போறல கடன் வாங்கினேன்.
அப்போ நீ வருமானம் போரலன்னு தானே கடன் வாங்கின, இந்த கடன் வாங்குறதையே திருப்பி கொடுக்கணுங்கிற தெரியுமோ இல்லையோன்னா, தெரிஞ்சுதானே வாங்கினேன்னு. இப்போ அவன் கேட்குறான்னா தூக்கு போட்டுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கொடுத்தவன் கேட்க தான் கேட்போம். சரி வாங்குறது தான் வாங்கின பொருள், உனக்கே ஒரு அளவு தெரிய வேண்டாமா என்ன? ஏதோ கிரெடிட் கார்டு இருக்குன்னு போகிற இடத்துல தேய்ன்னு தேய்ச்சிவிட்டு அப்புறம் அங்கே பேங்க்லேருந்து ஆள் வந்தான்னாக்க திட்டினா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ ஒவ்வொரு தினம் பார்த்துக்கிட்டு தான் பண்ணணும். நீ அளவில்லாத கடன் வாங்கிவிட்டு அளவுக்கு அதிகமாக என்ன என்ன பண்ண செலவுன்னர். இவ்வாறு ஒரு விஷயம் போறலைன்னால், வருமானம் போறலைன்னா கடன் வாங்கி ஒத்துராலையும் காலட்சேபம் ஆயுசுக்கும் பண்ண முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுறது? நீ போறலைன்னா ஒன்று வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஏதானும் பார்ட் டைம் பண்ணலாமா, அத்தை பண்ணலாமா, இத்தை பண்ணலாமா, அதைத்தான் யோஜனை பண்ணலாம். அந்த சிரமப்படணும். அது முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னர், செலவை குறைக்கணும். கடன் இல்லாத இருக்கிறதுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று செலவை குறைச்சிக்கணும், இல்லை வரவை பெருக்கிக்கணும். இது ரெண்டும் பண்ண மாட்டேன், ஆனால் இப்படியே தான் இருப்பேன், கடனே வாங்கிட்டு இருப்பேன்னா ஒத்துராலையும் காலம் தள்ள முடியாது. இப்படி தப்பு உண்மையில தான். இப்படி நீ ஒரு விவஸ்தை இல்லாத காரியத்தை பண்ணிவிட்டு இப்போ அவன் வந்து கேட்குறான்னு ஒன்று ஓடி போகிறதுக்கு இனிமேல் பிராணத்தியாகம் பண்ணுவேன், தூக்கு போட்டுப்பேன்னு சொல்கிற. அவர் பார்த்தார், என்னமோ நல்லது தான் சொல்கிறேன், நியாயமாக தான் இருக்குது, ஆனால் மாட்டின்னுட்டுமே. இப்போ உடனே பெரியவாசரா, உனக்கு ஒன்று தெரியுமோ, இந்த பகவான் சிருஷ்டி பண்ணின இந்த உடம்ப சரீரத்தை ஜீவனை பகவானே எப்போ எடுக்கிறாரோ அது வரைக்கும் வச்சுன்னு தான் ஆகணும். ஏன் உடம்பு தான் ஏன் உயிர் தான்னாலும் அதை இஷ்டப்படி பண்ணுறதுக்கு நமக்கே உரிமை கிடையாது. அது அவரோட சொத்து. நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சம் முழுக்கலும் அவரோடது. ஸோ அதனால நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துட்டா பிராணஹத்தி பண்ணினா அதை விட பாவம் வேற இல்லை. அப்படி பண்ணினேன்னு வச்சுக்கோ, அது என்ன ஆகும்னு, அது ஆவியா பேயா பிசாசா புளிய மரம் வேப்ப மரம்னு போய் 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 திண்டாடணும். ஒன்று தெரியுமோ உனக்கு அப்படின்னார். இப்போ இந்த உடம்போட இருக்கிறதையானு பசிச்சு தாகம் எடுத்துன்னா எங்கேயோ பிச்சை வாங்கியானு சாப்பிட்டு ஏதோ பண்ணிட்டு உள்ளான். ஆனால் இந்த ஆவியா இருக்கிறது என்னென்ன, உடம்பு இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். உடம்பு இல்லாத வெறும் உயிர் மட்டும் இருந்ததுக்கு தான் ஆவின்னு பேர். அப்படி இருந்துன்னா என்ன பண்ணுன்னார், அதால் ஒன்றும் பண்ண முடியாது. தவியா தவிக்கும், ஆளா பறக்கணும். இப்போ இந்த உடம்போட தவிக்கிறத விட அது பெரிய தவிப்பு அப்படின்னா அவ்வளவு அவஸ்தைப்படணும். அதனால உனக்கு இங்கே உயிரோடு இருந்து இந்த அவஸ்தையோடு விட்டுக்கிறியா, இல்லை போயிட்டு தூக்கு போட்டுன்னு அப்புறம் ஆவியா தெரிஞ்சுன்னு அப்படி அவஸ்தைப்படுறியா? எது வேணுமோ அதையே நீனே தீர்மானம் பண்ணிக்கோன்னு. நீ ஏதோ இங்கேருந்து தப்பிச்சு அங்கே போயிட்டதுனால ஏதோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நினைக்காத. இதை விட பெரிய கஷ்டம் வரும். அங்கே இங்கேயானு கடன் கொடுத்தவன் ஒருத்தந்தான் வரும். உனக்கு எது சௌரியம்னு அவர் பயந்தே போயிட்டார். ஓ, நான் தூக்குக்கு போட்டுனா ஆவியா போனால் இவ்வளோ கஷ்டம் இருக்கா, நம்ம பாட்டுக்கு ஏதோ எஸ்கேப் ஆகிட்டோம்னு நினச்சிட்டு எஸ்கேப் ஆகல, மாட்டிக்கிற பெரிய ட்ராப்பில் போய் மாட்டிக்கிற. இங்கேருந்து அங்கே அழுதர், நமஸ்காரம் பண்ணார். எனக்கு என்ன பண்ண தெரியல, பெரியவா தானே, வா அதே வழிக்கு வா, இதை முதல்லையே சொல்லியிருக்கலாம் இல்லையோ. உடனே சொல்கிறா, யாரான்னு 2 பேர்கிட்ட சொல்லி இப்போ வாங்கின கடனை அடைக்க சொல்கிறேன், இன்னுமே கடன் வாங்கின்னு இங்கே திரும்பி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. இதுக்கு மேலே கடன் வாங்கினீன்னா புளிய மரத்தை தான் போகணும், நீ காஞ்சிபுரம் வரக்கூடாது. இல்லை இல்லை, இன்னுமே மறந்து கூட கடன் வாங்க மாட்டேன், ஜாக்கிரதையாக இருக்கேன், போயிட்டு வா. இதுக்குன்னா குரு வேணும். எதுக்கு சொல்கிறேன், இவர் வனத்துக்கு கொண்டு விடுனா லக்ஷ்மண சுவாமிகிட்ட கொண்டு விடுன்னார். இவர் காட்டுக்கு அழிச்சுன்னு போகிறார். எவ்வளவு ஆனானப்பட்ட மகாலட்சுமியாக இருந்தால் கூட எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கான்னா, மனுஷா கஷ்டப்படுறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது? வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்தவர் அவ்வளவு கஷ்டப்பட்டதை விடவா நம்ம எல்லாம் படுற கஷ்டம்? இன்னும் அவாப்பட்ட கஷ்டத்தில் துளி கூட நம்ம படலை.
சீதை பட்ட கஷ்டம், திரௌபதி பட்ட கஷ்டத்தெல்லாம் போலவா இந்த பொம்மநாட்டிகளான்னு இப்ப பட்டுருக்கா? இல்லையே. அப்படின்னா அவள்லாம் அதுலேயும் நிமிர்ந்து நின்று ஜெயிச்சு வந்தா, அதனால அவ கதையை இன்னைக்கு கேட்குறோம். அது நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். அதுக்காக தான். அப்படி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்போ, தாயாரோட மனசு எப்படி இருந்திருக்கும், கொண்டு வர்றவரோட மனசு எப்படி இருந்திருக்கும். ரொம்ப இவாளால் என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஆனால் அண்ணாவோ ராஜ ஆணை போட்டுட்டார், தேரில் ஏற்றின்றார். லக்ஷ்மணர் தான் முன்னாலே சொன்னேன், அவர் ஷார்ட் டெம்பர்டுன்னு. இப்போ அண்ணா மேலே அந்த கோபம், இப்படி பண்ணுறாரே அப்படின்னு கேட்டால் உடனே ராஜநீதிம்பர் ஒரே பதில் தான். எப்போ நாட்டில் ஒத்தம் பேச ஆரம்பிச்சுட்டானோ இந்த வதந்தி கிசுகிசு அவ்வளவுதான். எல்லாத்துலேயும் எல்லா நியூஸ் சேனல்லையும் அனாவசியமாக நாரி போயிடும். அது இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் அனுச்சர் நேர காட்டில் கொண்டு விட்டார். அப்போ காட்டில் விட்டுட்டு மனசு தாங்க முடியாத வருத்தத்தோட நமஸ்காரம் பண்ணுறார். மன்னியை நமஸ்காரம் பண்ணிட்டு, இது ராஜாவோட உத்தரவு, அவர் உங்களுக்கும் ராஜா, எனக்கும் ராஜா, எல்லாருக்கும் ராஜா, ராஜா ஆக்ஞை, ராஜா ஆணை மீற முடியாது அப்படிங்கிறது. சீதாதேவி என்ன பண்ணாளான்னர், தன்னோட மேல் வஸ்திரத்தை விலக்கி லக்ஷ்மணட்ட அடி வைத்த பார்த்துக்கோப்பான்னு காமிச்சா. அப்போ சீதாதேவி சொல்றா, பார்த்துங்கோ, என்னை கர்ப்பவதியாக தான் கொண்டு இங்கே விட்டுருக்கு, உங்கள் அண்ணாட்ட சொல்லுங்க. நீங்கள் கர்ப்பவதியாக இருக்கிறவளை கொண்டு விட்டுக்கோ, வேணா வயிற்ற பார்த்துங்கோ, நான் பொய் சொல்லலை, கர்ப்பமாக இருக்கேன், இப்படி தான் கொண்டு விட்டுருக்கு. இது கர்ப்பமாக இருக்கிறதுனால நாளைக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுன்னா அப்புறம் நான் காட்டில் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி குழந்தை பிறந்ததுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. யாரோட குழந்தைன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதனால சொல்கிறேன், என் வயிற்ற பார்த்துக்கோப்பா அப்படின்னு சீதாதேவி சொன்னால், லக்ஷ்மணரால் இதை தாங்க முடியல. ஏன்னா மன்னியோட பாதத்துக்கு மேலே அவர் பார்த்ததே கிடையாது. மன்னியோட பாதத்தை தான் நமஸ்காரம் பண்ணுறதே, பாதத்தை தான் பார்த்துருக்காரு வழிய, அதை தாண்டி அவளுக்கு மேலே பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட உத்தமன், அப்பேற்பட்ட உத்தமி அவ சொல்றா. அப்படின்னா விதி எந்த அளவுக்கு கொண்டு நிறுத்துறது. அப்போ லக்ஷ்மணன் சொன்னாரா, ச்சே, இப்படி ஒரு காலம் எந்த தம்பிக்கான வருமா உலகத்தில் வரக்கூடாது. அப்போ சொன்னாராம், இந்த தம்பியா பிறந்து தொலைச்சதுனால தானே இந்த நிர்பந்தத்துக்கு ஆளானோம். இன்னுமே எக்காரணம் கொண்டு இவனுக்கு தம்பியாவே பிறக்கக்கூடாது, அண்ணாவா பிறக்கணும். அப்போ சொல்ல முடியாது இல்லையோ, வேலை வாங்க முடியாதில்ல, போயிட்டு வா காட்டுக்குன்னு. அதனால தான் என்ன பண்ணாரான்னு, அடுத்தது இவர் கிருஷ்ணரா அவதாரம் பண்ண போறான்னு இவர் பலராமரா வந்துட்டார். அங்கே வேற அப்போ என்ன விரட்டினியா, இப்போவா ஒன்று நான் விரட்டுறேன். இது கேட்க கஷ்டமா இருக்கு. ஆனால் ராமருக்கு, நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ராமருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மனசறிஞ்சா பண்ணினர் இல்லை. நாட்டில் ஒரு பிரஜைக்கு சந்தேகம் வந்துருத்து அப்படின்னா அவ இதென்று இப்படி எல்லாம் கண்டதை உள்ளுக்குள்ள சேர்க்க ஆரம்பிச்சான்னா நாட்டோட அந்த தர்மம் என்ன ஆகுது. அதுதான். அதனால எவ்வளவு கஷ்டமாயிருந்தாலும், தனக்காக இருந்தாலும் சரி, தன் மனைவிக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு நம்மளால லேசில் ஜரிச்சிக்க முடியாத விஷயமா இருந்தால் கூட அதுலேயும் அந்த பொசிஷன் எஸ் எ ராஜா இப்படி தான் இருக்கணும், நடந்து காமிச்சேதான். அதனால தான் சாரித்திரேன சகோ யுக்தா, எல்லாரும் திருப்பி திருப்பி ராமராஜ்யம் வேணும், ராமராஜ்யம் வேணும். எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டிருக்கா, எத்தனையோ பெரிய எல்லாம் இருந்திருக்கு. திருப்பி திருப்பி எல்லார் வாயிலையும் ராமராஜ்யத்துக்கு தான் ஆசைப்படுறது. ஏன்னர் அப்படியாக்கும் ஆட்சி பண்ணான். அவனுக்கு தன் மனுஷா பொறத்தையார் வேணுங்கிறவா வேண்டாங்கிறவா விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. அப்படியே திராசு மாதிரி நின்று தர்மம்னா தர்மம் தான்,
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய பவாமி. அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கும் 21ஆம் நூற்றாண்டிலே ராமராஜ்யம் வேணும்னு தான் எல்லாரும் பேசுகிறோம், ஆசைப்படுறோம்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்படி மட்டும் ஒரு ராஜ்யம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படி மட்டும் ராஜா இருந்தால் கிடைச்சா அதை விட ஆனந்தம் உண்டா? அதை விட சொர்க்கம் உண்டா? அப்படிதான் சரித்திரத்தில் அமைச்சர் ராமர். அப்படி அவர் இருந்ததுனால தான் இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள், லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆனால் கூட இன்னைக்கும் அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம், அவரோட கதையை திருப்பி திருப்பி கேட்குறோம், பாராயணம் பண்ணுறோம். அப்படின்னா இருக்கணும் சரித்திரம். ஒருத்தரோட நடத்தை அப்படின்னா யுகங்களை தாண்டி நிற்கிறாப்புல இருக்கணும். யாரு படிச்சாலும் மனசு கரையறாப்புல இருக்கணும். எப்போ படிச்சாலும் மனசு உருகிறாப்புல இருக்கணும். அப்படிதான் இவரோட சரித்திரம் இருந்தது. அப்படின்னா ஒரு உதாரணமான சரித்திரமா ராமரோட சரித்திரம் இருக்குன்னா, பெரியவா எப்படி மடாதிபத்தியத்தை இருந்து காமிச்சா அப்படின்னா, திருவண்ணாமலையில் பெரியவா பேருக்கா தீப உற்சவம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷம், அதுக்கு பேர் இருந்தா. பெரியவாளுக்கு அப்போ மிடில் ஏஜ் எல்லாம் ஃபோட்டோவை பார்த்தேன்னா ஜம்முன்னு தான் இருப்பார். 100 வயசு கிழவராக இருக்கிறதையே அப்படிதான் இருந்தார். பெரியவா ஒரு நாளைக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சு அவளுக்கு இருக்கிற ரூம், அந்த ரூமில் உட்காந்து ஏதோ புஸ்தகம் பார்த்துன்னு இருக்கா. கதவு திறந்துருக்கு. மடத்தில் எல்லாரும் சாப்பிட்டு விட்டுட்டு அவள் ரெஸ்ட் எடுத்துன்னு, மடமே அந்த சமயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். வந்தவா இல்லாமல் அவள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு விட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் திருப்பி சாயந்தரத்துக்கு மேலே தான் திருப்பி எல்லாம் கூட்டம்லாம் ஆரம்பித்து வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கு. மேனேஜர் அவள் பெரியவா அந்த உள்ளே உட்காந்துருக்கா. இதுக்கு எய்த்தாப்பில் ஒரு ரூம், அதில் மேனேஜர் உட்காந்து ஏதோ கணக்கு பார்த்துன்னு இருக்கு. அப்போ யாரோ ஒரு அம்மா, ஒரு யௌவனத்தோட யுவதியாக ஒரு அம்மா வரா. வந்தவோ இந்த ரூமில் மேனேஜர் இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து சொன்னான், மாமா நான் சோ தன்னை பற்றி சொல்லிட்டு எனக்கு பெரியவாள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு, கொஞ்சம் நீங்கள் ஒத்தாசை பண்ணும் அப்படின்னு. இவர் உடனே இப்படி திரும்பி பார்த்தா பெரியவா அப்படி உட்காந்து தனியாக தான் மட்டும் உட்காந்து ஏதோ புஸ்தகம் பார்த்துருக்க. உடனே தனியாக தான் இருக்கா உள்ள, போ அப்படின்னு இந்த அம்மா வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். நல்ல வேளை எப்போ பாரு சுற்றில கூட்டம் இருக்கிறவர் இப்போ தனியாக எதாச்சும் நம்மளோட நல்ல காலம் போல் இருக்குது அப்படின்ட்டு அப்படி உள்ளுக்குள்ளே படியை எடுத்து உள்ளுக்குள்ளே வரா. அதை அந்த யாரோ அப்படி காலை எடுத்து வச்சு வராளேங்கிறது இந்த புஸ்தகத்தில் ஊனிருக்குவா. இந்த சத்தத்தை கேட்டு இப்படி நிமிந்து பார்த்தா ஒரு அம்மா வரா. உள்ளுக்குள்ளே வந்தா. அவள் ஏதோ பழங்கிழம் கொண்டு வந்தா, வச்சா, நமஸ்காரம் பண்ணினா. நமஸ்காரம் பண்ணிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சா. அழுது என்னமோ சொல்கிறா, அவளோட குறை. அது மாதிரி சில பேர்லாம் பண்ணுவா. அவளால் 4 பேர் எதிர்க்க சொல்கிறது, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், எத்தனையோ இருக்கும். அதெல்லாம் வந்து பெரியவாள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இப்படி தான் பண்ணும் அப்படின்னு பார்ப்பா. இன்னும் சில பேர் என்ன லெட்டர் எழுதி போட்டுருவா. அது நேராக சொல்கிறதுக்கும் சான்ஸ் கிடைக்கலன்னா இது மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, பெரியவா தான் அனுகணும்னு லெட்டரும் போடுவா. இந்த அம்மா வந்து ஏதோ தன்னோட பர்சனல் விஷயத்த சொல்லி அழுறா. அவள் எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா அழுதா. பெரியவா ரியாக்ஷனே இல்லை, கட்ட மாதிரி பிசாத உட்காந்துருக்கா. அப்படியே பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சுது. அவள் என்னென்ன பண்ணுமோ சொல்ல வேண்டியெல்லாம் சொன்னா, அழுதா, எல்லாம் பண்ணா. திருப்பி நமஸ்காரம் பண்ணா. நான் போயிட்டுறேன்னா போயிட்டா. அவள் போனாலோ இல்லையோ பெரியவா நிமிந்து பார்த்தா. மேனேஜர் உட்காந்துருக்கு அங்கே. இங்கேருந்து கத்தினா, கூப்பிட்டா. அவருக்கு ஓடி வந்தார். நான் இருக்கேன் அப்படின்னா. அவர் பாவம் ஏதோ கணக்கு பார்த்து கூப்பிட்டு ஏதோ இவர் பர்சனாலிட்டி கேட்பானே, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அவர் என்ன பதில் சொல்லுவார்? திடீர்னு ஒருத்தர் பார்த்து, சார் நான் எப்படி சார் இருக்கேன் அப்படின்னா, இவ என்ன இதில் கேட்குறா? நல்லா இருக்குன்னு சொல்கிறதா, இல்லை கேவலமாக இருக்குன்னு சொல்கிறதா, என்னன்னு இவ எதை எதிர்பார்த்து நம்மள்கிட்ட கேட்குறான்னு தெரியாது. இப்படி கேட்டோடனே இவர் என்ன பண்ணார், பெரியவாளுக்குன்னே எப்படி இருக்குன்னு அப்படி உருக்கி வைத்த தங்க மாதிரி தகன்னு அப்படி இருக்கா அப்படின்னார்.
இருக்கேனா, நன்னா இருக்கேனா அப்படின்னா. ஆமாண்ணா. என் வயசு என்ன அப்படின்னா. வயசு சொன்னேன். இந்த வயசுக்கு இந்த யௌவனத்துக்கு பர்சனாலிட்டி இப்படி தான் ஜம்முன்னு இருக்கும், தகதன்னு இருக்கும் இல்லையா அப்படின்னு. இதை நான் கட்டின்னு இருக்கிறது என்ன அப்படின்னு. அவர் பார்த்து யாரும் தாறுமாறாக இருக்கு கேள்வி. என்ன காஷாயம் அப்படின்னு. நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. எங்கே உட்காந்துருக்கா? ஆச்சாரிய பீடத்தில் உட்காந்து. உடனே பெரியவா சொல்றா, ஒரு யௌவனத்தில் இருக்கிற ஒரு சன்னியாசி, யௌவனத்தில் இருக்கிற ஆம்பளை, அதுவும் சன்னியாசி, இப்படி தனியாக ஒரு உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துன்னு இருக்கேன். ஒரு வயசு பொம்மநாட்டியை அனுப்பிச்சிருக்க உள்ளுக்குள்ள. நீ தானே அனுப்பிச்ச அப்படின்னு. இவர் பார்த்தார். அவர் அதை அந்த அம்மா வந்தா கேட்டா அதோ இருக்கார் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். அதோட அவருக்கு அது மறந்தே போயிடுத்து. ஓ, இதுக்கு தான் இவ்வளவு நீட்டி முழக்கிறான்னு புரிஞ்சுது. இல்லை, அவள் ஏதோ தனியாக பெரியவாள்கிட்ட பேசணும்னா ரொம்ப அவளை பார்த்தா பாவமாக இருந்தது, அதனால பெரியவாளை தனியாக உட்காந்து அதனால அனுப்பிச்சேன் அப்படின்னு. இவர் உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த மடத்தில் நீ மேனேஜராக இருக்கன்னா ஏதோ மடத்தில் கணக்கு வழக்கு பார்க்கறது, சொத்து பத்தை பார்க்கறது மட்டும் உன் வேலை இல்லை. என்னை முதற்கொண்டு பார்த்துக்கிறது உன்னோட வேலைன்னா. நான் ஒழுங்காக இருக்கேனா சரியாக இருக்கேனா இல்லையாங்கிறத பார்க்கறது முதற்கொண்டு உன்னோட டியூட்டி. ஒரு சன்னியாசி, அதுவும் ஒரு வயசில் இருக்கிறவன், தனியாக உட்காந்துருக்கேன், ஒரு பொம்மநாட்டி வந்து பேசுகிறா, உள்ளுக்குள்ளே வந்து இருதுப்புன்னு. நீ என்னம்மா பார்த்துன்னு சும்மா இருந்த, அவளை உள்ள விட்ட அப்படின்னா. இல்லை, அவள் அது மாதிரி தனியாக பேசணும்னா சொல்லணும்னா அதனால விட்டேன். அதில் என்ன தப்பு அப்படின்னார். என்ன தப்பா? அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. உடனே சொல்றா, எனக்கும் உனக்கும் ஒன்றா தப்பு இல்லை. அவள் ஏதோ யதார்த்தமாக வந்து பேசினா எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். அந்த சமயத்தில் யாரானு வேற யாரானு பார்க்க வந்தான்னு வச்சுக்கோ, அவள் என்ன நினச்சிப்பா? ஓ, ஒத்துரும் இல்லாத போது சங்கராச்சாரிய எப்படி தான் பொம்மநாட்டியெல்லாம் தனியாக பேசிட்டு போயிருப்போலக்குன்னு நினைக்க மாட்டா அப்படின்னு. இது சொன்னோன்னு மேனேஜருக்கு தாங்கலை. இது அவருக்கு கோபம் வந்துடுத்து. ஏன்னா இவரே இப்படிலாம் சொல்லிக் கொடுப்பார் போல இருக்கு பேசுறதுக்கு. அப்படி யாரானு பேசினா அவ கண்ணை அவிஞ்சிரும், வாய் அழுகிடும் அப்படின்னார். அது நெருப்பு. அப்படி யாரானு சந்தேகப்பட்டு பேசினாலும் அவளுக்கு கண் அவியும், வாய் அழுகும் அப்படின்னார். உடனே பெரியவாசரா, நன்னா இருக்குப்பா உங்காத அப்படின்ட்டு. அடுத்தவா சந்தேகப்படுறாப்புல நாம நடந்துன்னுட்டு அவ அந்த சந்தேகப்பட்டு பேசினா உடனே அவளுக்கு வாய் அழுகும், கண் அழுகும்னு நீ சாபம் கொடுப்பையாக்கும். அப்ப சொல்ற, இவர் ஒன்னே ஒன்று வச்சுக்கோ, நீ வெறும் ப்ராப்பர்ட்டியை பார்க்கறது, மடத்த விஷயத்தை பார்க்கறது மட்டும் வேலை இல்லை, என்னையும் பார்க்கணும். அப்படி நானே ஏதானு தனியா அப்படி யாரானும் ஸ்திரீகளோட பேசியிருந்தா நீ வந்து வார்ன் பண்ணணும்னு. இல்லை நன்னா இல்லை பெரியவா அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீ எனக்கு சொல்லி வழிய, அது இல்லாத நீ இனிமேல் உள்ள ஆளை அனுப்புற. அப்போ சொல்றா, இவர் எல்லாம் இதெல்லாம் சரியா இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், ஆனால் ஊர் உலகத்துக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பார்க்கறவா பார்த்தோன்னா என்னவோ பார்க்கறத தான் அனுமானம் பண்ணிப்பா. அதனால அவ பேசுறதுல தப்பு இல்லை. அவ பேசுறதுக்கு இடம் கொடுக்காத நாம ஜாகிரதையா நினைக்கத்தான் நம்மளோட கடமை. அதனால நாம அப்படி நடந்துக்காதனாலதான் அவ பேசுவாளே வழிய, இல்லைன்னா நான் ஒரு பொம்மநாட்டியோட தனியா பேசுறத ஒருத்தரும் பார்க்கலன்னா என்னையும் சொல்ல போறா, தப்பு சொல்ல போறா, சொல்ல மாட்டா. அதனால நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும் அன்ட்டு. அதுக்கு மேல சொல்றா, இவர் என்ன வேணா சொல்லட்டும், யார் வேணா என்ன வேணா பழிக்கட்டும், எனக்கு கவலை இல்லைப்பா. ஆனால் ஒன்னே ஒன்றுப்பா, அந்த ஆச்சாரியால் பேரை வச்சுருக்கேன்ப்பா, சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியன். அவள் என்ன சொல்லுவான்னார், என்ன சொல்ல மாட்டா, சங்கராச்சாரியார் இப்படி பண்ணாருன்னு தான் சொல்லுவார். வரிய எவ்வளவு பரிசுத்தமாக இருந்த மூர்த்தி, எங்களால் அவருக்கு நல்ல பேர் வாங்கி தர முடியுமோ முடியாதோ, அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்கி தராதையான்னு இருக்கிறது தான் எங்களோட கடமை. அவர் பேரை வச்சுருக்கிறதுக்கு நாங்கள் அவருக்கு நல்லது பண்ணுறோமோ இல்லையோ கெடுதல் பண்ணாத இருக்கணும், அந்த பொறுப்பும் இருக்குப்பா. அதனால நமக்கு மனசு போனபடி நடக்க முடியாது.
நீ சொல்ற இல்லை அவள் பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்தது, எனக்கு மட்டும் கஷ்டப்படுறவாளை பார்த்தா பாவமாக இல்லையான்னு? எனக்கும் பாவமாக தான் இருக்குது, இறக்கப்பட்டு தான் படுறோம். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு எதுக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பை மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அப்போ சொல்ல, அப்படி இன்னுமே யாரானும் வந்து ஸ்திரீகள் அவளோட சொந்த விஷயத்தை சொல்லிக்கணும், தனியாக சொல்லணும்னா நீ என்ன பண்ணணும், யாரானும் ஒரு கூட ஆம்பளையோடு அனுப்பணும். அவளுக்கே நம்பிக்கையாக ஒரு ஆம்பளையோடு அழிச்சுன்னு வரட்டும். அப்படியும் இல்லையா, என்ன டமார செவிடா இருக்கிற தடியனா 2 ஆம்பளையோட கூட அனுப்புன்னா. ஏன்னா பார்க்குறவாளுக்கும் வித்தியாசம் தெரியாது, இவ சொல்கிறதும் அவனுக்கு அதில் விழாது. இப்படி ஏதானும் தான் பண்ணலாமே வழியா, அதுக்காக உடனே ஐயோ பாவம் பரிதாபமாக இருக்குங்கிறதுனால யாரை வேணால் உள்ளே வர்றது, யாரை வேணால் பண்ணுறத நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நடக்கப்படாதுப்பா அப்படின்னு. இதான் சாரித்திரேண சகோ யுக்தா. ஒரு சன்னியாசின்னா சன்னியாசியோடைய வாழ்க்கை நாம் பார்த்துருக்கோமே, பெரியவாழ்கிட்ட எதுவுமே ஒளிவு மறைவு, அங்கே ரகசியம் ரூமுங்கிறதே கிடையாது. எல்லாம் ஓப்பன் புக்குங்கிறாள், வெட்ட வெளிச்சத்தில் தான். காஞ்சிபுரத்தில் வியாச சாந்தாலீஸ்வரர்னு ஒரு கோவில், அந்த கோவில் குளத்தங்கரையில் இருந்தா. பெரியவாளை பிக்ஷைக்கு டைம் எடுத்து உள்ளே வந்து பிக்ஷை பண்ணோன்னு கைங்கரியம் பண்ணுற, அதுக்கு பெரியவாசனா உள்ளே வந்து பண்ணுவானே, இங்கே கொண்டு வாயேன் இங்கேயே சாப்பிட்றேன்னு. அவர் பார்த்துட்டு, இல்லை எல்லாரும் இருக்கா, எல்லாருக்கும் எப்படி சாப்பிடுவா குளக்கரையிலன்னு. அப்போ சொல்கிறா, பெரியவா உனக்கு ஒன்று தெரியுமோ, சன்னியாசி சாப்பிட்றது முதற்கொண்டு ஓப்பனில் தான் இருக்கணும். ஏன்னா அதில் கூட ஒளிவு மறைவு கிடையாது. நீ அதை விட ஆச்சரியம், இவர் டாய்லெட்டுக்கு போகலான்னு கொட்டாய்க்கு போனால் அதை சுற்றி 10 பேர் நிற்பா. இப்போ எப்போ இவர் வெளியில் வர போகிறாருன்னு கத்துண்டு. எங்கேயா நடக்குமா? இவர் குளிக்க போனார்னா அங்கே 50 பேர் நிற்பா. எங்கே போனாலும் கூட கூட சூழ்ந்துட்டே தான் இருக்கும். அப்படின்னா எதுனா அப்படி ஓப்பனாக இருந்தால் ஒரு ரகசியம் கிடையாது, ஒரு ஒளிவு கிடையாது, மறைவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன சன்னியாசி அதான். அப்படி இருந்துட்டதுனால உலகத்துக்கு சந்தேகமே பட முடியாது. இல்லை இல்லை அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்கும் பேச்சுக்கே கிடையாது, ஒளிவு மறைவே கிடையாது. அதுதான் அந்த சன்னியாசின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு காமிச்சது, ஒரு மடாதிபதினா இப்படி இருக்கணும்னு காமிச்சது, குருன்னா இப்படி இருக்கணும்னு காமிச்சது. அதே மாதிரி பிக்ஷைக்கு யாரோ கீரை கொண்டு வந்தா அதை பண்ணியிருந்தார். இந்த கீரை நன்னா இருந்தது. இவர் சாப்பிட்டுட்டு உடனே சொன்னா, ரொம்ப நன்னா இருக்குடா கீரை. ஏது நன்னா இருக்கு அப்படின்னா, அதில் யாரோ கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு. நன்னா இருக்கு அப்படின்னா சாப்பிட்டுட்டா. யார், நம்ம விஸ்வநாதனோட அண்ணாவே பண்ணி போட்டிருப்பாரோ நம்ம தெரியாது. நம்ம இந்த விஸ்வநாதனோட அண்ணா சாத்தப்பாடி வேம்பு அப்படின்னு அவள் அண்ணா பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தவர். இன்னும் கோயம்புத்தூரில் இருக்கார். பிக்ஷையெல்லாம் பண்ணி போட்டிருக்கார். அவரெல்லாம் இந்த கைங்கரியெல்லாம் பண்ணியிருந்தவா. பெரியவா கூப்பிட்றதையே சாத்தப்பா சாத்தப்பா தான். சாத்தப்பா எங்கே போயிட்டான், நன்னா இருக்குப்பட்டார். உடனே என்ன பண்ணிட்டார், அவர் யாரோ கொண்டு கொடுத்தா அவள் கேட்பாளோ இல்லையோ, மாமா நேற்று கீரை கொடுத்தேனே பெரியவா பிக்ஷையில் சேர்த்துனாலன்னு. இவர் என்ன பண்ணார், அப்பா நன்னா இருக்குன்னாம்மா அப்படின்னார். வாங்கிட்டு வா அப்படின்னார். உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நம்ம வாங்கிட்டு போன கீரையே பெரியவா பிக்ஷையில் சாப்பிட்டுட்டு நன்னா இருக்குன்னு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தாளா. உடனே கீரையை வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கும் பண்ணார். இன்றைக்கி உட்காண்டா போட்டால் கீரை வந்தது. இன்றைக்கி கீரையா அப்படின்னா சாப்பிட்டா சரியாக போச்சு. 3ஆம் நாளைக்கும் கீரை வந்தது. இப்படி 3 நாள் தொடர்ந்து திருப்பி திருப்பி கீரை பார்த்தா. 4ஆம் நாள் இவர் ரெடியாக வச்சுருந்தா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அங்கே திடீர் தான் எல்லாம் நடக்கும். ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட்டே கிடையாது. இவர் பாவம் ஆசையாக எல்லாம் பண்ணி வச்சிருக்கார். இப்படி வேண்டான்றாளே அப்படின்னு. சரி இன்னைக்கு ஏதோ போல இருக்கு, உபாசனம் விட்டார். இப்படி 3-4 நாள் ஆச்சு, வேண்டாம் வேண்டான்னு பட்னி. இவருக்கு இப்போ கவலை வந்துடுத்து. இப்போ என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏதானும் மடத்தில் தப்பு நடந்ததுன்னா தன்னை உடனே பட்னி போட்டுப்பா, தண்டிச்சுப்பா. காரணம் என்ன, சிஷ்ய பாபம் குரும் ரஜேத் அப்படின்னு சொல்லி, சிஷ்யா பண்ற தோஷம் குருவை போய் சேரும்னு சாஸ்திரம் சொல்லுது. நாட்டில் உள்ள பிரஜைகள்லாம் பண்ற பாபம் ராஜாவை போய் சேரும்னு சொல்றது.
ஏன்னா அவள் தப்பு பண்ணாத பாதுகாக்க வேண்டியதுதான் ராஜாவோட கடமை. அப்படி அவள் தப்பு பண்ணாள்னா இவன் ஒழுங்காக வேலையை செய்யலைன்னு அர்த்தம். அதனால ராஜாவுக்கு போய் சேரும். ராஜபாபம் புரோஹிதம், அந்த ராஜாவோட பாபம்லாம் அவரோட ஆத்து வாத்தியாரை போய் சேரும் வருது. ஏன்னா அவர் நல்லது சொல்லலை. புரோஹிதரான்னா இருக்கணும், ஆன்டி ஹிதரா இருக்கக்கூடாது.